அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி. நீங்க ஒரு யூடியூபராக இருக்கலாம், இல்ல ஒரு வியாபாரியாக இருக்கலாம், இல்ல ஒரு புது வேலையில சேர்ந்திருக்கலாம். நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு எதிர்பார்ப்போட தான் தொடங்குவீங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலைன்னா என்ன நடக்கும்? ஏமாற்றம் வரும். நம்ம மனசுல ஒரு கேள்வி இருக்கும், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், ஏன் எனக்கு நினைச்ச மாதிரி பலன் கிடைக்கல? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த கதை. எதிர்பார்ப்புகள் இல்லையே ஏமாற்றங்கள் இல்லை. இந்த ஒரு வரி ஒரு இளைஞனோட வாழ்க்கையை எப்படி மாத்துதுன்னு பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு காலத்தில் மாதவன் என்ற ஒரு இளைஞன் கிராமத்தில் வசித்து வந்தான். அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அது தான் உருவாக்கும் யூடியூப் வீடியோக்கள் ஆயிரக்கணக்கில், ஏன் லட்சக்கணக்கில் பார்வையாளர்களை பெற்று தான் ஒரு பெரிய யூடியூபராக மாற வேண்டும் என்பதுதான். அவன் மிக திறமசாலி, நல்ல கதை சொல்லும் ஆற்றல் உடையவன். ஆனால் அவனது மனம் எப்போதும் ஏதேனும் ஒரு ஏமாற்றத்தால் நிறைந்திருந்தது. அவன் ஒரு வீடியோவை உருவாக்கும் போது இந்த வீடியோ கண்டிப்பாக வைரல் ஆகும், ஒரே நாளில் 1 மில்லியன் பார்வைகள் வரும் என்று பெரும் எதிர்பார்ப்புகளை வைத்தான். வீடியோவை எடிட் செய்ய பல மணி நேரங்கள் செலவழித்தான். நல்ல தலைப்பையும் கவர்ச்சிகரமான தம்ப்லைனையும் உருவாக்கினான். ஆனால் ஒவ்வொரு வீடியோவையும் பதிவேற்றம் செய்த பிறகு அவன் பெரும் ஏமாற்றத்தையே சந்தித்தான். அவன் எதிர்பார்த்த அளவுக்கு பார்வைகள் வரவில்லை. முதல் சில மணி நேரங்கள் சிறு 100 பார்வைகள் மட்டுமே கிடைத்த போது அவனது உற்சாகம் குறைந்தது. அவனது ஒவ்வொரு வீடியோவும் ஒரு தோல்வியாகவே அவனுக்கு தோன்றியது. அவனது இந்த ஏமாற்றங்கள் அவனது மன அமைதியை குலைத்தன. அவனது சிரிப்பு குறைந்தது, உற்சாகம் இழந்தது. மாதவனின் மனநிலை அவனுடைய சகோதரருக்கு தெரிந்தது. ஒரு நாள் அவர் மாதவனை தன் அருகில் அழைத்தார். மாதவா, நீ ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார். மாதவன் தன் மனக்குமுறலை வெளிப்படுத்தினான். நான் எதை செய்தாலும் அதில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சுகிறது. நான் ஒரு வீடியோவை பதிவேற்றம் செய்தால் அது நிறைய பார்வைகளை பெறும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் அது நடப்பதே இல்லை. என் மனம் மிகவும் கனமாக இருக்கிறது என்றான். சகோதரர் புன்னகைத்தார். மாதவா, நீ இப்போதே என்னுடன் வா என்று சொல்லி அவனை ஒரு ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்றார். அங்கு அவனுடைய சகோதரர் ஒரு சிறிய கூழாங்கல்லை எடுத்து, மாதவா, இந்த ஆற்றின் ஓட்டம் நிற்கிறதா என்று பார்ப்போம். இந்த கல்லின் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்து இந்த கல்லை ஆற்றில் எரி. ஆற்றின் ஓட்டம் நின்றுவிட வேண்டும் என்று நினைத்து எரி என்றார். மாதவன் குழப்பத்துடன், சகோதரா, இது எப்படி சாத்தியம்? ஆற்றின் ஓட்டம் எப்படி நிற்கும் என்று கேட்டான். சகோதரன், நீ எரிந்து பார், பிறகு சொல்கிறேன் என்றான். மாதவன் அந்த கூழாங்கல்லை ஆற்றில் எறிந்தார். எதிர்பார்த்தது போல ஆற்றின் ஓட்டம் நிற்கவில்லை. சகோதரன் மாதவனிடம், மாதவா, நீ ஏன் ஏமாற்றம் அடையவில்லை என்று கேட்டார். மாதவன், ஏனென்றால் ஆற்றின் ஓட்டம் நிற்காது என்று எனக்கு தெரியும், எனவே நான் அப்படி ஒரு எதிர்பார்ப்பை வைக்கவில்லை என்றான். சகோதரன் புன்னகையுடன், சரியாக சொன்னாய், எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் ஏமாற்றங்கள் இல்லை. நீ எப்போதும் ஒரு விஷயத்தில் எதிர்பார்ப்பை வைக்கிறாயோ அப்போது அது நடக்காவிட்டால் ஏமாற்றம் அடைவாய். ஆனால் உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தில் நீ எதிர்பார்ப்பை வைக்காமல் இருந்தால் ஏமாற்றமும் இருக்காது என்றார். உனது திறமையும் உழைப்பையும் நீ நம்பு. உனது வீடியோக்களின் தரம் உனது கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் ஒரு வீடியோவை பதிவேற்றம் செய்தவுடன் அது எத்தனை பார்வைகளை பெறும் என்பது உன் கட்டுப்பாட்டில் இல்லை. அது பார்வையாளர்களின் விருப்பம், யூடியூப் அல்காரிதம் என பல விஷயங்களை பொறுத்தது. நீ முழு முயற்சியுடன் சிறந்த வீடியோக்களை உருவாக்கு. அதன் பலன் என்னவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். அதிக பார்வைகள் வந்தால் கொண்டாடு, குறைந்த பார்வைகள் வந்தால் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று யோசி என்று சகோதரர் விளக்கினார். அந்த தருணத்தில் மாதவனின் மனம் ஒரு தெளிவை பெற்றது. அவன் தன் வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கொண்டான். இனி அவன் ஒரு வீடியோவை உருவாக்கும் போது அதிலிருந்து என்ன கிடைக்கும் என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு அதை எப்படி சிறப்பாக செய்வது என்பதில் மட்டும் கவனம் செலுத்தினான். அவன் ஒரு வீடியோவை வெளியிடும் போது பார்வையாளர்கள் எண்ணிக்கையை பார்ப்பதை விட அதில் வரும் கருத்துக்களை பார்த்து அடுத்த வீடியோவை எப்படி மேம்படுத்துவது என்பதில் கவனம் செலுத்தினான். சில வருடங்களுக்கு பிறகு மாதவன் பெரும் வெற்றி பெற்றான். அவனது சேனல் மிக பெரிய அளவில் வளர்ந்தது. அவனது வீடியோக்கள் லட்சக்கணக்கில், ஏன் கோடிக்கணக்கில் பார்வையாளர்களை பெற்றன. அவன் வெற்றி பெற்றதற்கு காரணம் அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைத்தது என்பதல்ல. அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் பணியை முழுமையாக செய்தான். வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது நாம் எதை அடைகிறோம் என்பதில் இல்லை, நாம் எதிர்பார்ப்புகளை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது.
எதிர்பார்ப்புகள் இல்லாத போது நம் மனம் சுதந்திரமாகிறது. அப்போது ஒவ்வொரு புதிய சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு நல்ல கருத்தும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எனவே உங்கள் உழைப்பில் கவனம் செலுத்துங்கள், எதிர்பார்ப்புகளை அல்ல. அப்போது ஏமாற்றங்கள் உங்களை அணுகாது. உங்கள் மனம் எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இளைஞன் மாதவனின் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. வெற்றி என்பது நாம் நினைத்தபடி நடப்பதில்லை. வெற்றி என்பது நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழு மனதோடு நம் வேலையை செய்வதில் இருக்கு. ஒரு வீடியோவை பதிவேற்றம் செய்யும் போது அதன் வியூஸ் பத்தி கவலைப்படாம அதை எப்படி இன்னும் சிறப்பாக்கலாம்னு யோசிங்க. ஒவ்வொரு சின்ன முன்னேற்றமும் ஒவ்வொரு நல்ல கருத்தும் உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு உழைப்பை மட்டும் முழுசா கொடுங்க. அப்போ ஏமாற்றங்கள் உங்களை அணுகாது. நீங்க வாழ்க்கையிலையும் உங்கள் யூடியூப் பயணத்திலையும் நிச்சயமாக வெற்றி அடைவீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம். நன்றி.